சிக்கன் கிரேவினால எல்லாருக்கும் பிடிக்கலங்க. அதனால இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஸ்பெஷல் மசாலா வச்சு செம சூப்பரான சிக்கன் கிரேவி ஒன்று பண்ண போறோம். டேஸ்ட் அட்டகாசமா இருக்க போது மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். வீடியோக்குள்ள போயிட்டு அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 10 பல்ல அளவுக்கு சின்ன வெங்காயம், 10 பல்ல அளவுக்கு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி நல்லா கொரகொரன்னு அரைச்சிட்டு 2 தக்காளி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்த அளவுக்கு கொத்தமல்லி தலை, பீஸ் போட்ட தேங்காய் போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேன் வச்சுட்டு ஆயில் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அது கூட நான் கடுகு சீரகமும் ஆட் பண்ணிருக்கேன். அது நீங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி அது இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சு வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கி விடணும். பாருங்க இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மசாலாவை வதக்கி விட்டுட்டு இப்போ கழுவி வச்சிருக்க சிக்கன் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதுலயும் நம்ம சிக்கன்ல மசாலா நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விடணுங்க. இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்ப மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், வெறும் மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. நல்லா கொதி வரணுங்க. கொதி ஒரு 7 மினிட்ஸ் சிக்கன் வந்தாலே சூப்பரா இருக்கும். இறக்கி பாத்தீங்கன்னா கொத்தமல்லி தலையை தூவி சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர்